Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 கான statisticsல இருந்து 5 mark question பார்க்க போறோம். இந்த question பாருங்க. Find the mean, mode and median of the following distribution. இங்க ஒரு class interval frequency கொடுத்திருக்காங்க. mean கண்டுபிடிக்கணும், mode கண்டுபிடிக்கணும், median மூணுமே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. முதல்ல mean find பண்றதுக்கு இந்த class interval frequency எடுத்து இங்க எழுதியிருக்கேன். அத அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கேன். So class interval frequency இருக்கும். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து xi. xiன்றது வந்து class markனு சொல்லலாம், mid valueனு சொல்லலாம். அதாவது 100க்கும் 120க்கும் நடுவுல இருக்க நம்பர் 110. அது மாதிரி 120க்கும் 140க்கும் நடுவுல 130 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிடில் நம்பர் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட xi வேல்யூ. இப்படி எழுதிக்கலாம். இதில் மேம் இது வந்து ஈஸியாக இருக்குது, நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 100 120 ஆட் பண்ணால் 220 வரும். 220 2ஆல் டிவைட் பண்ணால் 110 கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா நம்பருக்குமே அது பாசிபிள். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் xi கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து டைரக்ட் மெத்தடில் போடுறவங்க வந்து இந்த எஃப்ஐ எக்ஸையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டு ஆட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதில் எல்லா நம்பர்ஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது, 3 டிஜிட் நம்பராக இருக்கிறதுனால xiயில் நடுவில் இருந்து ஒரு நம்பரை அசியூம்டு மீன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறேன். நான் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. இப்போ இந்த 170 வந்து அசியூம்டு மீன் ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த எல்லா எக்ஸையும் ஸ்மால் நம்பராக மாற்றுறதுக்காக எல்லா எக்ஸைலேருந்து இந்த ஏவை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல 110 மைனஸ் 170 பண்ணால் மைனஸ் 60 வருது. 130 மைனஸ் 170 பண்ணோன்னா மைனஸ் 40. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. எல்லாத்துலேயும் 170 மைனஸ் பண்ணிச்சு. அடுத்து இது வரைக்கும் நம்ம யூஸே பண்ணாதது ஃப்ரீக்வன்சியையும் டிஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 10 × 60 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 600. 8ம் 40யும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 320. 4ம் மைனஸ் 20யும். ஸோ இப்படி எழுதிட்டோம். இப்போ இந்த எல்லா எஃப்ஐடியையும் ஆட் பண்ணோம். இந்த 3 நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணால் மைனஸ் 1000 கிடைக்குது. 320யும் 80யும் 400, 400 600 1000 மூணுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் 1000ன்னு போட்டிருக்கோம். இந்த 3 பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணலாம். இல்லை 0 ஆட் பண்ணுறதுனால இந்த வேல்யூ மாற போகிறதில்ல. 60யும் 40யும் 100, 100 120யும் ப்ளஸ் 220 கிடைக்குது. மைனஸ் 1000ம் ப்ளஸ் 220யும் நம்ம ஆட் பண்ணோம். ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக அதை சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். 1000ல் 220 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 780 வரும். பிக் நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் 780 அப்படின்றது தான் இதோட டோட்டல் வேல்யூ. அதே மாதிரி இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 32 கிடைக்குது. அதுதான் உங்களோட சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ. இது சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ. இப்படி சிக்மா சிம்பிள் போட்டோம்னா சம் ஆஃப் ஆல் த வேல்யூ ஆஃப் எஃப்ஐ டிஏ. எஃப்ஐ டிஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணது இது சம் ஆஃப் எல்லா எஃப் வேல்யூஸும் அப்படின்னு அர்த்தம். இது எழுதினக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஃபார்முலா மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை சமேஷன் எஃப்ஐ. ஏன் இங்கே ஏவை ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஏவை எடுத்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அசியூம்டு மீன் மெத்தடில் இங்கே ஒரு ஏ ப்ளஸ்ன்னு போட்டோம். ஏன்னா மைனஸ் பண்ண வேல்யூ அங்கே ஆட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஏக்கு பதிலாக நம்ம 170 எடுத்திருக்கோம். ப்ளஸ் எஃப்ஐடியோட டோட்டல் வந்து மைனஸ் 718 கிடச்சிருக்கு. டிவைடட் பை எஃப்ஐயோட வேல்யூ இங்கே 32ன்னு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் கேன்சல் பண்ணி வேல்யூ எடுத்துக்கோங்க. இது 2 டேபிளில் 3 2s are 6, 9 times 0, இது 16 times. திருப்பி 2 டேபிளில் இது 8s are, இது 1 2s are, அப்புறம் 9 time, இங்கே 5 times. அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா 170, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 195/8ன்னு கிடைக்குது. இதை நீங்கள் எல்சிஎம் எடுக்காமல் 195ஐ 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு டெசிமல் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் டைம் கம்மியாகும். இப்போ வந்து 2 time 16 கிடைக்கும். பேலன்ஸ் 3, இங்கே 5 கிடைக்குது. 4s are 32, பேலன்ஸ் 3. பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்கலாம். 8 3s are 24, 6 வரும். ஸோ இது ஒரு 7 times கிடைக்கும். ஏன்னா 60 கிட்ட வர்றதுனால. ஸோ 170 மைனஸ் 24.37 கிடைக்குது. இதை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது நம்ம ஃபைனல் வேல்யூ. ஸோ இப்படி மைனஸ் பண்ணிடுங்க டெசிமல் நம்பர். அப்போ 145.63 கிடைக்குது. அதுதான் உங்களோட மீனோட வேல்யூ, அதுதான் உங்களோட எக்ஸ் பார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மோடு கண்டுபிடிக்க போகிறோம். மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பெருசாக டேபிள் எதுவுமே மேக் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் எது பெரிய ஃப்ரீக்வன்சின்னு பாருங்கள், அதை F1ன்னு எடுங்க. இங்கே இருக்கிறதுலே 10 தான் பெருசு. அப்போ F1 வந்து கண்டிப்பாக 10 தான். F1க்கு முன்னாடி நம்பர் வந்து F0னும் பின்னாடி நம்பர் F2னும் எடுக்கணும். பின்னாடி நம்பர் இங்கே இருக்குது, இது F2ன்னு போட்டுடலாம். ஆனால் முன்னாடி நம்பர் இல்லாததுனால இந்த கடைசி நம்பரை நம்ம F0ன்னு எடுத்திருக்கணும். அதுதான் கரெக்டு. இப்போ F1 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் உங்களோட மோடல் கிளாஸ். இந்த மோடல் கிளாஸில் இந்த 100 தான் உங்களோட லோவர் லிமிட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா L பிளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2 times F1 minus F0 minus F2
மல்டிபிள் பை ஹெச்னு எழுதணும். ஹெச்ன்றது கிளாஸோட சைஸு. இப்போ 100 to 120, 120 to 140னா 20 டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஹெச்சுக்கு நம்ம 20ன்னு எடுக்கணும்னு அர்த்தம். எல்ன்றது லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். இங்கே 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 100 ப்ளஸ் F1 வேல்யூ ஃப்ரீக்வன்சி 10, F0ஓட வேல்யூ இங்கே இருக்குது 2 டிவைடட் பை 2 டைம்ஸ் F1 மைனஸ் F0 மைனஸ் F2க்கு பதிலாக இங்கே 8 கண்டுபிடிச்சிருக்கோம். 8 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ 20ன்னு எழுதிக்கலாம். அப்போ 100 ப்ளஸ் 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8, இங்கே 2 10s are 20, மைனஸ் 2 மைனஸ் 8 ஆட் ஆகி மைனஸ் 10 வந்திருக்கும். இங்கே மல்டிபிள் பை 20 இருக்குது. இங்கே மேலே 100 ப்ளஸ் 8 into 20 வந்து 160, கீழே வந்து 10 இருக்குது. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 100 ப்ளஸ் 16 வந்து 1116 தான். அதுதான் உங்களோட மோடோட கரெக்டான வேல்யூ. ஸோ அதே டேபிளுக்கு மீடியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் இன்டர்வல் எடுத்து எழுதிக்கோங்க, ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ டேபிள் எடுத்து எழுதிட்டு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல போட வேண்டியது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா முதல் ஃப்ரீக்வன்சி எடுத்து அப்படியே எழுதிடணும் 10. அடுத்து இந்த 10 8 ஆட் பண்ணி 10 + 8 18, 18 4 சேர்த்து 22, 22 4 ஆட் பண்ணால் 26, 26 3 29, 29 1 30, 30 2 ஆட் பண்ணால் 32. இதோட டோட்டல் போட்டாலும் 32 தான் வந்தது. இதுவும் இந்த கடைசி டேபிளும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் போட்ட சம் வந்து கரெக்டு. இதான் சமேஷன் எஃப்ஐ. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம். முதல்ல இதில் வந்து மீடியன் கிளாஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் n/2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். n/2 வந்து 32/2 டிவைட் பண்ணால் 16 கிடைக்குது. 16 அப்படின்ற நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 10க்கும் 18க்கும் நடுவில் தான் 16 இருக்கு. அப்போ இதில் இருக்கிற பெரிய நம்பர் தான் உங்களோட மீடியன் கிளாஸ். அப்போ இந்த பாக்ஸ் இப்படி செலக்ட் பண்ணி இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ்ன்னு எடுத்துக்கணும். மீடியன் கிளாஸில் வர்ற இந்த முதல் நம்பர் தான் லோவர் லிமிட். மீடியன் கிளாஸில் வர்றது தான் உங்களோட ஃப்ரீக்வன்சி. மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த 10ன்றது தான் உங்களோட CF குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டு நம்பருக்கு நடுவில் நம்ம வந்து நம்மளோட n/2 வந்து லைஸ் ஆகுது. அதில் ஸ்மால் நம்பர் தான் உங்களோட CF-ஆ எடுத்துக்கணும். ஏன்னா உங்களோட ஃபார்முலா மீடியனோட ஃபார்முலாவில் மீடியன்ஸ் ஈக்குவல் டு L n/2 மைனஸ் CFன்னு வரும். n/2 வந்து 16, CF வந்து கண்டிப்பாக அதை விட சின்னதாக தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு முன்னாடி நம்பரை நம்ம எடுக்கிறோம். L வேல்யூ கொஸ்டினில் நம்ம பார்த்த மாதிரி 120 ப்ளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி 16 கண்டுபிடிச்சிருக்கோம். CF வேல்யூ கொஸ்டினில் 10 டிவைடட் பை Fஓட வேல்யூ இங்கே 8ன்னு இருக்கு. மல்டிபிள் பை H வந்து கிளாஸோட சைஸ் 20 இருக்கு, அதனால 20. இந்த 8 16 அடிக்கவே முடியாது, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மைனஸில் இருக்காங்க. ஸோ 120 ப்ளஸ் 16ல் 10 மைனஸ் பண்ணாங்க 6 வரும். மேலே ஆல்ரெடி ஒரு மல்டிப்ளிகேஷன் 20 இருக்குது, கீழே வந்து 8 இருக்குது. இப்போ மல்டிப்பிள் இருக்கும்போது நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் 4 2s are 4 5s are 20ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 2 1s are 2 3s are. அப்போ இது 120 ப்ளஸ் 3 5s are 15 இருக்குது. 120 15 ஆட் பண்ணால் 135 அப்படின்றது தான் உங்களோட மீடியனோட கரெக்டான வேல்யூ. நெக்ஸ்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் மேட் டு ஸ்டாண்ட் இன் அ ரோ. If one student is extra in a row, so there would be 2 rows less. If one student less in a row, there would be 3 rows more. Find the number of students in the class அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோவில் 3 ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஈச் ரோ, ஒரு ரோலையும் 3 ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்க. இப்படி 3 ஸ்டூடெண்ட்டாக நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரோவில் 3 ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்க. எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4 ரோஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ரோஸ் 4 இருக்கிறதுனால 4 3 சார் இதில் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஈச் ரோவை நான் எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் ரோஸை ஒய்னும் எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அப்போ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஒய் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? If one student are extra in a row, ஒரு ரோல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ட்ரா நிற்க வச்சோம்னா ஒன் ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா இன் அ ரோ. நார்மலாக அந்த கிளாஸில் வந்து ஒரு ரோலையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க? எக்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்திருக்கா. இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்டூடெண்ட்டை நம்ம நிற்க வைக்கிறோம் அப்படின்னா ஸோ தேர் வுட் பி 2 rows less. நம்பர் ஆஃப் ரோஸில் என்ன கம்மியாயிடுமா? 2 ரோ கம்மியாயிடும். அப்போ y -2 ஆகிடும். இதான் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ரோலையும் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா நிற்க வச்சா மொத்தம் 2 ரோ கம்மியாயிடும். எப்படி பார்த்தாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸில் அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ மல்டிபிள் பண்ணால் XY வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க.
if one student less in a row, ஒரு ரோலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கம்மி பண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? x minus 1 ஸ்டூடெண்ட்டை ஒரு ரோலையும் நிற்க வச்சோம் அப்படின்னா there would be 3 rows more, 3 ரோ அதிகமாயிடும். அப்போ y number of rowsன்றது y plus 3 மாறிடும். இப்படி பண்ணாலும் அவங்கள மல்டிபிள் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்க தான் சேர்ப்பாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை xyன்னு எழுதிக்கணும். இப்படி பண்ணாலும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதே தான் இருப்பாங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி ஃபார்ம் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு x into y, xy, x into 2 minus 2x, 1 into y, 1y, 1 2s are 2 which is equal to xyன்னு இருக்கு. இந்த பக்கம் இருக்க plus xy, அந்த பக்கம் போனால் minus xy, இது ரெண்டும் என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் 2x plus 1y is equal to minus 2 அந்த பக்கம் போனால் plus 2 ஆயிருக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்லேருந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் x into y, xy, அப்புறம் x into 3, 3x, அப்புறம் y யூஸ் பண்ணி minus 1 into y, minus 1y, minus 1 into 3 வந்து minus 3 is equal to xyன்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற xy இங்கே இருக்க xyயும் கட் ஆயிருக்கும். minus 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் plus 3 ஆயிருக்கும். அப்போ இதுதான் உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஏதாவது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணால் போதும். சால்வ் 1 and 2. ஆனால் நம்ம யூஸ்வலாக எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு 1க்கு கீழே 1 எழுதிக்கலாம். 2x plus 1y is equal to 2ன்றது ஒரு ஈக்குவேஷன். 3x minus 1y is equal to 3ன்றது ஒரு ஈக்குவேஷன். ஆல்ரெடி plus 1yயும் minus 1yயும் கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிடலாம். 3ல 1 மைனஸ் பண்ணால் 1x is equal to 5. அப்போ x is equal to 5னா ஒரு ரோலையும் அந்த கிளாஸில் 5 ஸ்டூடெண்ட் நின்றுருக்காங்க. எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம். 3 into xக்கு பதிலாக 5 minus y is equal to 3. 3 5s are 15 plus 3 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் minus 3 ஆகும். minus y அந்த பக்கம் போனால் plus y ஆயிருக்கும். 12 is equal to yன்னு எழுதிடலாம். இப்போ நம்ம யோசிச்ச மாதிரி நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்டு தானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை இப்படி தான் நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம போட்டது கரெக்டு தானன்றதை எப்படி செக் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து எக்ஸுக்கு 5யும் ஒய்க்கு 12ம் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து 5 into 12 equal to 60. அப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா நம்ம செக் பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 16 எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம சம் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் தான் ஆகும். x plus 1ஐயும் y minus 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x plus 1னா x யாரிங்க 5. அப்போ 5 plus 1 வந்து 6 மல்டிபிள் பை y minus 2. yல இருந்து minus 2 பண்ணணும். அப்போ 12ல minus 2 பண்ணால் 10 வரும். அப்போ 60 வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கரெக்டாக கிடைக்குது. அடுத்த கண்டிஷன் பாருங்க. x minus 1, xல 1 மைனஸ் பண்ணணும். 5ல 1 மைனஸ் பண்ணால் 4 மல்டிபிள் பை y கூட 3 ஆட் பண்ணணும். அப்போ 12 கூட 3 ஆட் பண்ணால் 15. 15 4s ஆர் கூட கண்டிப்பாக 60 தான். அப்போ ரெண்டுமே கரெக்டாக டேலி ஆகிறதுனால நம்ம போட்ட சம் கரெக்டுன்றது தெரிஞ்சுக்கலாம். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து ஆர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. த சம் ஆஃப் 2-digit number and the number obtained by reversing the order of it digit is 165. Sum of ஒரு 2-digit நம்பரையும் அதோட ரிவர்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணால் 165 கிடைக்கும். ரிவர்ஸ் நம்பர்னா இப்போ 45 54ன்னு எழுதுறது ரிவர்ஸிங் த நம்பர். ஒரு 2-digit நம்பரை நம்ம எப்படி எடுத்துப்போம்னா 10x plus y அப்படின்னு எடுத்துப்போம். அதில் 2 டிஜிட் இருக்குது. ஒரு டிஜிட் வந்து யூனிட் பிளேஸ், அதனால அது 1ல மல்டிப்ளை இருக்குது. அடுத்த டிஜிட் வந்து 10th பிளேஸ், அதனால 10ல மல்டிப்ளை இருக்குது. அப்போ 10x plus y தான் நீங்கள் ஒரு 2-digit நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதே 3-digit நம்பராக இருந்தால் 1000x plus 10y plus z நம்ம எழுதுவோம். ஆனால் நம்மளுக்கு கான்செப்ட் 2-digit நம்பர் மட்டும்தான் இப்போ 10th லெவலில் இருக்குது. ரிவர்ஸ்டு 2-digit நம்பர்னா அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 10y plus xன்னு எழுதணும். ஏன்னா யூனிட் பிளேஸில் இருக்க நம்ம 10th பிளேஸ்க்கும் 10th பிளேஸில் இருக்க நம்பர் யூனிட் பிளேஸ்க்கும் போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். முதல் கொஸ்டினுக்கு வரலாம். இப்போது சம் ஆஃப் 2-digit நம்பரையும் அதை ரிவர்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணால் 165 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா 10x plus y plus 10y plus x இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 165ன்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணிடலாம். 10xம் 1xம் ஆட் பண்ணால் 11x, 1yயும் 10yயும் ஆட் பண்ணால் 11y ஈக்குவல் டு 165ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவேஷனில் எல்லாமே ஒரே டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைடட் பை 11 பண்ணுறோம். ஸோ இங்கேயும் டிவைடட் பை 11, இங்கேயும் டிவைடட் பை 11, இங்கேயும் டிவைடட் பை, ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுறதுனால வேல்யூ மாறாது. 11 11 கேன்சல் ஆச்சுன்னா 1x, இங்கே 11 11 கேன்சல் ஆச்சுன்னா 1y. இது 11 டேபிளில் 1s are 5s are. இப்போ இதுதான் உங்களோட முதல் ஈக்குவேஷன். இப்போ அடுத்த சென்டென்ஸை படிங்க. இஃப் த டிஜிட்ஸ் டிஃபர் பை 3, டிஜிட்ஸ் டிஃபர் பை 3னா ரெண்டு, இப்போ 45ல் 5ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் 1 இல்லை அந்த மாதிரி. இப்போ இதில் இருக்க டிஜிட்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும்.
எக்ஸையும் ஒய்யையும் டிஃபர்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். மைனஸ் பண்ணால் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடுங்க. +1y மைனஸ் 1y கட் ஆயிருக்கும். 1x 1x ஆட் பண்ணால் 2x, 15 3 ஆட் பண்ணால் 18. மல்டிபிளில் இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போ x is equal to 18 divided by 2ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து 9 தான். எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். x plus y is equal to 15ல x plus y is equal to 15 அப்படின்ற ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 9 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 9 plus y is equal to 15 கிடைக்கிறது. +9 அந்த பக்கம் போனால் -9 ஆயிருக்கும். அப்போ 15 minus 9ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ y-யோட வேல்யூ கண்டிப்பாக என்ன தான்? 6 தான். அப்போ the 2-digit number is what-னு கேட்டிருக்காங்க. அப்போ the 2-digit numbers-ன்னு போட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி எழுதுங்க. x and y-யோட சம்மன் நிறுத்தாதீங்க. 10x plus y-ன்னு எழுதிக்கோங்க. 10 into x-க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் வந்து 9, y-க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் வந்து 6. அப்போ 90 plus 6ன்னு கிடைக்குது. அப்போ 96 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். how many such numbers are possible அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 numbers-ன்னு எழுதி 96-ம் 69-ம் எழுதணும். நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்டு தானான்னு பார்க்கறதுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறேங்க. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? ஒரு நம்பரையும் அதோட ரிவர்சல் நம்பரையும், அப்போ 96ஐயும் 69ஐயும் ஆட் பண்ணி பார்த்தா 165 வரணும். ஸோ கரெக்டாக வருது. அந்த டிஜிட்ஸை மைனஸ் பண்ணால் 3 வரணும். அப்போ 9 - 6 பண்ணால் கண்டிப்பாக 3 கிடைக்குது. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்டுன்னு 100% நம்மளால சொல்ல முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.